இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு தொடர்ச்சியாக வடமாநிலத்தவர்கள் தமிழர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். இந்த பட்டியலை நான் சட்டப்பேரவையில் பேசியிருக்கிறேன். 22 பெரம்பலூரில் பயணச்சீட்டு எடுக்கச் சென்று அங்கு நடத்துனரை தாக்கி கொலைவெறி தாக்குதல். அதுபோன்று 6 ஈரோடு மாவட்டத்தில் தொழிற்சாலை ஒன்றில் பேச்சுவார்த்தைக்கு சென்ற காவல்துறையினரையே வடமாநில தொழிலாளர்கள் விரட்டி அடித்தார்கள். காவலர்கள், தமிழ்நாட்டு காக்கி உடை சேர்ந்த காவலர்கள் உயிர் பிழைத்தா போதும் என்று ஓடி வந்தார்கள். அதுபோன்று திருச்சியில் பொறியியல் படித்த இளைஞர் ஒருவரை அடித்து கொலை செய்திருக்கிறார்கள். நேற்றைய முன்தினம் ஒரு வாரத்துக்கு முன்பாக எங்களுடைய கடலூரில் ஷிப்காட்டில் பணி செய்த மேலாளரை கத்தியால் குத்தி கொலை செய்திருக்கிறார்கள். திருப்பூர், அதேமாதிரி சமீபத்தில் சென்னை சைதாப்பேட்டை பகுதி சின்னமலை பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஜாயிஷாவை வடமாநிலத்தவர்கள் தாக்கி கொலை செய்திருக்கிறார்கள். திருப்பூர், அவினாசி, கோவை, அம்பத்தூர், கிண்டி, ஸ்ரீபெரும்புத்தூர் போன்ற பல இடங்களில் தமிழ் தொழிலாளிகள் வடமாநில தொழிலாளர்களால் தாக்குவது அன்றாட நிகழ்ச்சியாக இருக்கிறது. நேற்று என் கடலூர் மாவட்டத்திலிருந்து, விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து, மதுரை பகுதிகளிலிருந்தும் கரும்பு எடுத்து வந்த தமிழ்நாட்டு கரும்பு தொழிலாளிகளை ஓட வேட வடமாநில தொழிலாளர்கள் விரட்டியிருக்கிறார்கள்.